என் குலதெய்வம் ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அம்மனை வணங்கி, எனது தாய் தந்தையை வணங்கி, இந்த உலகை ஆளும் 9 நவக்கிரக பகவான்களை வணங்கி உங்களோடு விவசாயத்தை பற்றி சில கருத்துக்களை சொல்ல வருகிறேன். இந்த உலகிலே ரசாயன உரங்களை பூமியிலே விதைத்து அந்த பூமியினுடைய உயிரை, அந்த பூமியினுடைய மண் சத்தை இழக்கச் செய்து நமக்கும் நல்ல உணவுகள் என்று அந்த உணவுகள் ரசாயன உணவாக திரும்ப கிடைத்து அந்த உணவுகளினால் பல நோய்கள் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் விவசாயிகள் எருக்களையும் சாணங்களையும் வேப்ப முன்னாக்களையும் பயன்படுத்தி குப்பைகளையும் நமது இலை தளிர்களை உரங்களாக பயன்படுத்தி விவசாயம் செய்வார்கள். அப்பொழுது நமது விவசாயம் சீரோடும் சிறப்போடும் இருந்தது. அந்த உணவு தன்மை நச்சு கலாச்சார உணவுகளாக இருந்தது. அதை சாப்பிட்ட மனிதர்களும் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தார்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை. விவசாயம் என்று துவங்கும் பொழுதே ரசாயன உப்புக்களை பூமியிலே விதைத்து அதன் பின்புதான் அந்த விதையை விதைக்கிறார்கள். அந்த அளவுக்கு ரசாயனங்களை பூமியிலே போட்டு அந்த பூமியினுடைய மண் சத்துக்கள் இப்பொழுது உயிரிழந்த நிலையிலே இருக்கின்றது. இந்த நிலைகளை எல்லாம் நாம் மாற்றி மீண்டும் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாலே நம்ம விவசாயிகள் எப்படி பின்பற்றினார்களோ அதே விவசாயத்தை இப்பொழுதும் நாம் பின்பற்றி அந்த ஆர்கானிக் உரங்களை பயன்படுத்தி நம் மண்ணை காப்போம், நம் மண்ணில் விளையும் பொருளை காப்போம், நம்மையும் காப்போம் என கூறி, விவசாயம் ஒரு உயிர் இனங்களின் உயிர் நாடி. ஏனென்றால் விவசாயத்தின் பொருள்களை மனிதன் மட்டும் சாப்பிடவில்லை, அதை விலங்குகளும் சாப்பிடுகிறது, பறவைகளும் சாப்பிடுகிறது, இப்படி உயிர் போன்ற அனைத்து உயிர்களும் சாப்பிடுகிறது. அப்படிப்பட்ட அந்த உணவு நல்ல உணவாக இருக்க வேண்டும். அதனால் இனிமேல் வரும் காலகட்டத்தில் அந்த ரசாயன உப்புக்களையும் உரங்களையும் மருந்துகளையும் தவிர்த்துவிட்டு ஆர்கானிக் உரங்களை வாங்கி விவசாயத்திலே நாம் பயன்படுத்தி நல்ல விளைபொருட்களை, ஆரோக்கியமான விளைபொருட்களை, ருசிமிக்க விளைபொருட்களை உற்பத்தி செய்து நாமும் உண்போம், நாம் சார்ந்த மக்களுக்கும் கொடுப்போம், மற்ற உயிரினங்களுக்கு கொடுப்போம். உரையோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.